நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே இந்த ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே இந்த முதல் சோத்திரம் காலை ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக நடைபெற நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த நாட்களிலே ஆண்டவரே சோத்திரம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி பகுதியிலே 3 இடங்களிலே இருந்து ஆண்டவரே இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க நீ கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். 3 நாட்களும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே தேவ சன்னதியிலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டிருக்கிற கிருபைக்காக சோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த சந்தர்ப்பங்களை சூழ்நிலை ஏற்படுத்தி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். சகல தடைகளை நீக்கி போடும் அதிசயங்களை காணப்படும் உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேவரீர் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். உமது அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. சாலோமன் ஆலயத்தில் ஆராதனை நடந்தது. அன்பான தேவனோ மகிமையா இறங்கின. சாலோமன் ஆலயத்தில் ஆராதனை நடந்தது. அன்பான தேவனோ மகிமையா இறங்கின. நீயும் ஆராதித்தா மகிமையா இறங்கிடுவா. நீயும் ஆராதித்தா மகிமையாய் நிரப்பிடுவா. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. பவுலும் சீலாவும் ஆராதித்தன, நடுகளும் காவலும் அகன்று போனது. பவுலும் சீலாவும் ஆராதித்தன, கட்டுகளும் காவலும் அகன்று போனது. நீயும் ஆராதித்தார் நட்டுகளும் மகளுமே, நீயும் ஆராதித்தார் காவலும் நீங்குமே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. மேல் வீட்டில் ஆராதனை அன்று நடந்தது. ஆவியான தேவனோ அக்கினியா இறங்கின. மேல் வீட்டில் ஆராதனை அன்று நடந்தது. ஆவியான தேவனோ அக்கினியா இறங்கின. நீயும் ஆராதித்தார் அக்கினியா நிறைத்திடுவார். நீயும் ஆராதித்தார் அக்கினியம் இறங்கிடுவார். ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கு பிரியமானது. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொள்ள செய்தது. ஆராதனை மகிமை என்னை மூடிக்கொண்டு விட்டது. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொள்ள செய்தது. ஆராதனை மகிமை என்னை மூடிக்கொண்டு விட்டது. நீயும் ஆராதித்தார் மறுரூபமாகிடலாம், நீயும் ஆராதித்தார் மறுரூபமாகிடலாம், நீயும் ஆராதித்தால் புதுபலன் பெற்றிடலாம், நீயும் ஆராதித்தால் மறுரூபமாகிடலாம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. எங்க ராஜாவுக்கு பிரியமானது, எங்க இயேசுவுக்கு பிரியமானது, எங்க ராஜாவுக்கு பிரியமானது, எங்க இயேசுவுக்கு இன்பமானது. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆராதனை ஆராதனை இன்பமானது. எங்க ராஜாவுக்கு பிரியமானது, இயேசுவுக்கு பிரியமானது, எங்க ராஜாவுக்கு பிரியமானது, எங்க இயேசுவுக்கு பிரியமானது, எங்க ராஜாவுக்கு இன்பமானது. அல்லேலூயா. O Raba Barakala Raba Shantalara O Shamana Ridana Raba Kaladu. Amen. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை விடுதலையோடு ஆமென். ஹalleluya. ஷபரதன ரிகந்தரபிலா. ஓ ஜீசஸ் நேம். ஹalleluya. நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. ரபா பாபா நரதா நரா ஓ ரமணி ஷாலா ரிபனா ரகதா ஓ Ramanishana Rebana Rakadana O Ramanishana Dubina. Amen. Hallelujah. O Ramanishana Dubina Rakudana Etatal Jayam. Hallelujah. Rabba Baba Barakaradana Rabba O Rabara Shandara Vigala Varadini Misikara Baladana O Danamani Danari Udaragadara Barabashandara Emanagadana Maniganagadara Banagadana Uramani Shaladu Vinarava. Amen. Hallelujah. Hallelujah. Rakaba Baba Radanari Urabashandalari Dana Maradina Raba. Haradani Aradani அப்பா உங்க சமூகத்திலே ஆராதனை ஆராதனை அப்பா உங்க சமூகத்திலே ஆராதிக்க ஓடி வந்தோ
கிருபைகளை எங்க மேல ஆராதிக்க ஓடி வந்தோ, கிருபைகளை எங்க மேல வச்சிடுங்க வச்சிடுங்க, 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 கிருபைகளை எங்க மேல. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, உண்மை ஆராதிப்பதற்காக ஓடி வந்திருக்கிறோம். உங்க கிருபையை எங்க மேல கொஞ்சம் வச்சிட்டீங்கன்னா அந்த கிருபையை நினைச்சே நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம்ல. அதனால ஸ்தோத்திரம், உங்க கிருபை எங்க மேல இந்த அற்புதமான கால வேளையில உங்க கிருபை எங்க மேல வச்சு ஆண்டவரே எங்களை நடத்துவீங்களா? ஆண்டவரே, இந்த நாள்ல ஹல்லேலூயா ஒரு விசேஷித்த நாளாக, கர்த்தருடைய நாளாக ஆண்டவரே காணப்படுகிறதுனால பக்தன் யோவான் சொல்லும் போது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள் ஆனேன். ஹல்லேலூயா ரபா பாபா ராதா நமரா ரமன சந்தல ரிவன மராபா. ஆவிக்குள்ளாக எங்களை மாற்றி ஆண்டவரே, ஆவிக்குள்ளாக எங்களை தேற்றி, ஆவிக்குள்ளாக எங்களை நடத்துகிறவரே, ஆவிக்குள்ளாக எங்களை மாற்றி, ஆவிக்குள்ளாக எங்களை தேற்றி, ஆவிக்குள்ளாக எங்களை நடத்துகிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு புது பலனை எங்க மேல வச்சிருங்க ஆண்டவரே, எங்களை வச்சிருங்கப்பா, எங்க மேல வச்சிருங்க ஆண்டவரே, உங்க கிருபை எங்க மேல வச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துரு எதையோ கொண்டு மக்கள் மேல போடுறாங்க. நீங்க ஒரே ஒரு ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் வைக்க கூடாதா? ஒவ்வொரு மேலும் வைக்க கூடாதா? உங்க அபிஷேகம் இருந்தா யாராவது ஆராதனை விடுவாங்களா? ஸ்தோத்திரம். ஆராதனை விடுவாங்களா? இல்ல லேட்டா தான் வருவாங்களா? உங்க அன்பு உங்க கிருபை இல்லாததுனால தானே எல்லாம் இழந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர், ஒரு விசை இறங்குவீங்களா? ஆமா ஆண்டவரே, ஒரு விசை, ஒரே ஒரு விசை நீங்க இறங்குனீங்கன்னா, உங்க ஆராதனைக்குரிய கிருபைகளை அவங்க மேல வச்சிட்டீங்கன்னா, அந்த ஆராதனைக்குரிய கிருபை அவங்கள நெருக்கிக்கிட்டே இருக்கும்ல, அதனால ஓடி வந்துருவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த சபாராதனை நாளில் ஒவ்வொரு சபை மேலும், ஒவ்வொரு ஆராதனை வீரர்கள் மேலும், ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் உங்க பலத்த அக்கினி இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபான சந்தலரி மனமரதியான மௌடரகதரபோ சந்தர. ஆமென். ஹல்லேலூயா. பரபரகதரப சந்தர பிகரபா. ஓ ரமனிஷரது பினரபதியான பகமனகதருபினர்ஷ்யா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில இன்னைக்கு தேவ ஆவியானவருக்குள்ள களி கூறுகிற அனுபவம் எல்லாம் போய் சோத்திரம், வெறும் இசை கருவிகளோடு பாட்டை மாத்திரம் பாடி உடனே ஆராதனை முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் சோத்திரம், ஆதி காலங்களிலே பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஆராதனை நினைக்கும் போது எவ்வளோ விசேஷமாய் இருந்தது. சாதாரண ஒரு ட்ரம்ஸ் அடியில் எத்தனை அற்புதங்கள் நடக்கும், எத்தனை அதிசயங்கள் நடக்கும், எத்தனை பேய்கள் ஓடும், எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்வீங்க. ஆனா இப்ப எவ்வளோ விலையுறந்த இசைக்கருவிகளை வச்சு, நல்ல வல்லுநர்களை வச்சு இசைகளை வாசித்து என்னென்னமோ பண்ணினாலும் எந்த பேயும் ஓட மாட்டேங்குது. இருக்கிறதெல்லாம் பேய் இழுத்துக்கிட்டு போதே தவிர ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டேங்குது பேய். இசை போடுகிறவனையும் அழைச்சிட்டு போகுது, பாடுறவனையும் ஆடுறவனையும் அழைச்சிட்டு போகுது, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகுதே. அதனால் உங்கள் கிருபை இருந்தால் அப்படி போவாங்களா? உங்கள் கிருபை இருந்தால் போவாங்களா? வச்சிருங்களா உங்கள் கிருபையை ஒவ்வொரு மேலே வைங்க. இந்த கால வேலையில் விடாதீங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைங்கள்ல அவங்க உங்களுடைய, நீங்கள் தான் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கீங்க. நீங்கள் அவங்க மேலே உங்கள் கிருபையை வச்சுட்டிங்கன்னா அது என்றைக்கும் விலகாதுன்னு சொல்லியிருக்கு வேதம். அதனால் கண்டிப்பாக அவங்க உங்களை ஆராதிப்பாங்க, உங்களை மகிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு சோத்திரம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு துதிக்கிறதுக்கும் ஆள் இல்லை.
அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க முடியல. சோத்திரம். ஒரு ஆராதனை ஆரம்பிச்சா ஒரு அந்நிய பாஷையும் இல்லை, ஒரு ஜபமும் இல்லை. சோத்திரம். ஏதோ ஒரு பாட்டு ராகமா 2 பாட்டை பாடி ஒரு இசையை போட்டு சோத்திரம் இப்படியெல்லாம் பண்ணி ஒளியெல்லாம் கொண்டு வந்து சோத்திரம் ஏதோ இருளை வெளிச்சமாக்குற மாதிரி ஒளியெல்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி சோத்திரம் உண்மையான ஒளி போயிடுச்சு. ஏதோ சோத்திரம் ஃபார்மாலிட்டிக்கு டூப்ளிகேட் ஒளி தான் இப்போ இருக்குது. அந்த ஒளியை வச்சு தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையான வெளிச்சத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? முதல் ஆராதனையில் நீங்கள் இறங்கி வந்த அன்னைக்கு நடந்த ஆராதனையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆராதிச்சாங்க, எவ்வளோ பாஷைகளை பேசுனாங்க, 16 விதமான பாஷைகளை பேசுனாங்கல்ல. பேசி என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை கேட்டவங்கள்ல 3000 பேர் அன்றைக்கி ரசிக்கப்பட்டாங்களே. அந்நிய பாஷை பேச்சை கேட்டவங்க 3000 பேர் அன்றைக்கி ரசிக்கப்பட்டு எல்லாரும் சபைக்குள்ளே வந்தாங்கல்ல. இன்றைக்கி அந்நிய பாஷை சில பேர் பேசக்கூடாதுன்றாங்க, சிலர் சோத்திரம் பேசுகிறதே இல்லை. சோத்திரம் பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை சில பேர் வச்சுக்கிட்டு சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்நிய பாஷையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆராதனையெல்லாம் கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக, அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பெந்தேகோஸ்தேன்னு நாள் வந்தபோது நீங்கள் அன்றைக்கி இறங்கி வந்து ஆராதிக்க செய்தீங்கல்ல. உங்கள் வல்லமை அன்றைக்கி இறங்குச்சில்ல. 120 பேரை நிரப்புனீங்கல்ல. அப்போ நிரப்புனப்ப அதை பார்க்க வந்தாங்கல்ல பல பாசைக்காரங்க எல்லாரும் அன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கல்ல. எவ்வளோ சுவிசேஷம் அறிவித்து ஏற்றுக்கொள்ளாதவங்க, எவ்வளோ அற்புதம் நடந்து ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த பாஷைகளை பேசுகிறத பார்த்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கல்ல. இவெல்லாம் நம்ம பாஷையை பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கல்ல. அப்படியெல்லாம் ஆண்டவர் கிருபை வச்சிங்கல்ல. அந்த கிருபை ஏன் ஆண்டவர் எடுத்துட்டீங்க? சோத்திரம். மறுபடியும் வச்சா இதான் பிரச்சனை வந்துடுமா? ஹல்லேலூயா. எங்கள் மேலே வைங்க ஆண்டவரே, உங்கள் ஊழியக்காரர்கள் மேலே வைங்க ஆண்டவரே. சோத்திரம். இவங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது சோத்திரம் 3000, 4000, 5000, 10,000 ரட்சிக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தல நாட்களில் உள்ள அந்த மகிமை, ஆதி அப்போஸ்தல காலங்களில் இருந்த அந்த அற்புத அடையாளங்கள், அந்த ரட்சிப்பு இப்பொழுதும் உண்டாகும்படியாக எங்கள் ஆராதனைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. எங்கள் ஆராதனைகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. எங்கள் ஆராதனைகளை ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. உரவரசந்துரமன மனதினமினை காலா ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஜீவதேவனுக்கு ஆராதனை. ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. பாவங்களை பரிகரித்த ஆராதனை, பாரங்களை ஏற்றுக்கொண்ட ஆராதனை. பாவங்களை பரிகரித்த ஆராதனை, பாரங்களை ஏற்றுக்கொண்ட ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை. ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. ஆராதனை பாத்திரவாருமையா. ஆராதனை
தெய்வமே வாருமையா. ஆராதனை பாத்திர வாருமையா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை தீபமே வாருமையா. இஸ்ரவேலின் ஜனங்கள் வெற்றி கண்டாரே, நடனத்தோடு ஆராதனை செய்து மகிழ்ந்தா. இஸ்ரவேலின் ஜனங்கள் வெற்றி கண்டாரே, நடனத்தோடு ஆராதனை செய்து மகிழ்ந்தா. ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை. ஆராதனை பாத்திர வாருமையா. ஆராதனை தெய்வமே வாருமையா. ஆராதனை பாத்திர வாருமையா. ஆராதனை தீபமே வாருமையா. ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை. தேவதேவனுக்கு ஆராதனை. தேவதேவனுக்கு ஆராதனை. தேவதேவனுக்கு ஆராதனை. ஆஹா அல்லேலூயா. 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. எல்லாரும் பாருங்கள். இப்பொழுது நாம் சோதர தேவ சமூகத்திலே சில வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. சோதரம். இன்னைக்கு தேவனுடைய ஒரு சித்தத்தை எப்படி நம்ம நிறைவேற்றுவது, எதெல்லாம் தேவ சித்தம் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்கும்போது வேதாமத்திலே நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம வாழ்க்கையிலே அடிப்படை காரியங்களில் தேவ சித்தம் நிறைவேறதா, தேவ சித்தத்தை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சோத்திரம் நம்ம மனசில் தோன்றதெல்லாம் இப்போ சில பேருக்கு தேவ சித்தமாக மாறிடுது. அதனால் அல்லேலூயா. நாம் இப்பொழுது தேவனுடைய சித்தம், தேவ சித்தம் என்பது நல்லா கவனிக்கணும். விருப்பம் அல்லது தீர்மானம் என்று சொல்லலாம். எப்படி? விருப்பம் அல்லது தீர்மானம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தேவ சித்தத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சோதனை இப்போ நம்ம விருப்பங்கள் அல்லது நம்முடைய தீர்மானங்கள் பார்த்தீங்களா, இதை தேவ சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். சோதனை நம்ம விருப்பங்களை அப்படி ஆண்டவருக்கு சொல்லி அதை செய்கிறது, செயல்படுத்துறது, அது தேவ சித்தம் அப்படின்றோம். அடுத்து நம்ம தீர்மானம், சில நேரங்களிலே சில மீட்டிங்ஸில் சில சூழ்நிலையில் நம்ம தீர்மானங்கள் எடுப்போம். ஆண்டவரே இன்று முதல் நான் அப்படி செய்வேன், இன்று முதல் அப்படி வாழ்வேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு தீர்மானம். இங்கே தேவ சித்தம் என்று சொல்லுகிறதுல சில விஷயங்களை நம்ம படிக்கும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேலில்
7:21 படிங்களேன். ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என்று சொல்லுகிறது எதில் போய் முடியுது பாருங்க, ஆரம்பிக்குது பாருங்க. படிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். படிங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக உம்முடைய சித்தத்தின்படியேயும். பாத்தீங்களா? உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு உம்முடைய அடியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். இப்ப என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ தேவ பிள்ளைகள் பொதுவாக ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணுமே தவிர, தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. புரியுதா? தேவ சித்தம் சொல்லுங்க. தேவ சித்தம் இன்னைக்கு வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் தான். ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். நிறைய பேர் வசனம் இல்லாமல், தேவ சித்தம் வாக்கு தத்தம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. தேவ சித்தம் என்று சொல்லுகிறது வாக்கு தத்த வசனங்களை வச்சு நம்ம நிறைவேற்ற போகணும். சார், இப்போ இன்னொரு வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 1:1 படிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:1 சீக்கிரம் படிங்க. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய கொஞ்சம் அழுத்தமா வேகமா சொல்லுங்க. அழுகிற பிள்ளை மாதிரி இருந்தா என்ன பண்றது? எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கூட மாறுறதில்ல. அபிஷேகம் இருந்தால் தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். அபிஷேகம் இல்லைன்னா இப்படி தான் அழுகணும், அழுதுதான் வாசிக்கணும். சொல்லுங்க, படிங்க. கிறிஸ்து இயேசுவினால் அப்படி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினால் அப்படி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய ஜீவன் இருந்தா தானே வரும். என்ன பண்றது? ஜீவன் இல்லாத சூழ்நிலை. சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின்படி, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல். அல்லேலூயா. அவர் அப்போஸ்தலர் ஆனார். பார்த்தீங்களா? வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு தான், வாக்குத்தத்தங்களை வச்சு தான் அவர் அப்போஸ்தலராக மாறுறார். சோத்திரம். அப்போ தேவசித்தம் அதில் தான் கண்டுபிடிக்கணும். வாக்குத்தத்தமே இல்லாமல், வசனமே இல்லாமல் தேவசித்தம்லாம் வசனம் இல்லாத எந்த தேவசித்தமும் கண்டுபிடிக்க முடியாது. வசனம் இல்லாத தேவசித்தங்கள் சுத்தமாக அவுட்டு, ஜீரோ. அதனால் வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு தான் தேவசித்தத்தை நம்ம செய்ய முடியும். புரியுதா? வாக்கு தத்தங்களே இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன வாக்கு தத்துவம், ஏது வாக்கு தத்துவம், ஒன்றும் புரிகிறது இல்லை. வசனத்தை படிக்கிறது இல்லை, வசனத்தை எடுத்துக்கிறது இல்லை, வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுறது இல்லை, ஒன்றும் கிடையாது. தேவசித்தம் ஒரு மண்ணும் தெரியாத கேசெல்லாம் இன்னைக்கு தேவசித்தத்தை பற்றி பேச வந்திருக்கு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், ஒரு மண்ணும் தெரியாது. தேவசித்தம்னா என்னன்னே தெரியாத ஆட்கள்லாம் தேவசித்தத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ வேத வசனங்களை கொண்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? இப்போ உதாரணமாக பாருங்களேன். நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஐயா ஒருத்தர் இருக்கிறார். ஆதியாமத்தில் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 20 படிச்சிங்கன்னா அங்கே லோத்தை பற்றி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தேவ சித்தத்தை பார்த்தீங்களாப்ப? இதான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகள்லாம் பயங்கர தேவ சித்தத்தில் நிறைஞ்சிருக்கு. படிங்க. ஸ்தோத்திரம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 17 20 வசனம் படிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களையெல்லாம் வெளியே கொண்டு விட்ட பின்பு, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாம நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ சொல்றாருங்க. நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே. பார்த்தீங்களா? இன்னைக்கு தேவ சித்தம்லாம் என்னது? அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாச மக்கள் ஒவ்வொருத்தரும்
ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்தா, ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் பேசினா உடனே மக்கள் என்ன பண்றாங்க? அவங்களா ஒரு ஆலோசனை. அப்படி இல்லை பாஸ்டர், பாஸ்டர் அப்படி இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியல போல் இருக்கு, இப்படியாக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு காரியத்தை நினைச்சு, இவங்களே ஒரு ரூட்டை தெரிந்து கொண்டு, இவங்களே ஒரு சூழ்நிலையில இறங்கி போறது கேட்டா தேவ சித்தமா? ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் பேசி முடித்தோம், உம்முடைய சித்தத்தின்படி இதை செய்து முடித்தோம், உம்முடைய சித்தத்தின்படி இதையெல்லாம் வாங்கினோம். இங்க இவர் சொல்றாரு, டேய் சம பூமி எங்க நில்லாதவன் ஜீவன் தப்ப ஓடி போடா, ஓடுறான்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவ சித்தமா. இன்னைக்கு சபையில தேவ சித்தம் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இப்ப புரிஞ்சுங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் சபையில இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஆமீன் என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, தங்கள் வாழ்க்கையில சொல்லுகிறத அப்படியே செய்கிற அந்த அனுபவம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தேவசித்தம் செய்கிறவர்கள். மீதி எல்லாரும் தேவசித்தம் பண்றவங்க இல்ல. பாத்தீங்களா? தேவசித்தம் பண்றவங்க இல்ல. தேவசித்தம் பண்றவங்க நல்லா கவனிக்கணும். அருமையான தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வாக்கு தத்தத்தை தான் பிடித்து கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை தான் பிடித்து கொள்ளணும். பாருங்கள், இப்ப லோத்து என்ன பண்றாரு? அப்படியெல்லாம் ஆண்டவரே, படிங்க அங்க பாருங்க, நீங்க அங்கேயே பாருங்க. ஐயோ என்ன ஜென்மம், என்ன பண்றதுன்னே தெரியல. உமது கண்களில் உமது அடியானை கிருபை கிடைத்தது. நல்ல கவனிங்க, என்ன சொல்றான் பாருங்க. உமது அப்படியெல்லாம் ஆண்டவர், அதுல இருந்து படிங்கம்மா. அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில், ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, ஆண்டவர் தூதனானவர் சொல்லிவிட்டாரு, நீ என்ன பண்ணு, சம பூமி எங்க நிக்காம உன் ஜீவன் தப்ப நீ போயிடுறான்ட்டாரு, மலைக்கு ஓடி போன்ட்டாரு. சோதரன் இவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. எங்க கிடைச்சது? கிடைச்சாதான் விட்டு நிக்கிறிய. எப்படி இவனா சொல்லிக்கிறான், உமது அடியானுக்கு என் கண்களுக்கு, உங்க கண்களை கிருபை கிடைச்சதுன்னு இவனே சொல்றான். ஆனா கிடைச்சதுனாலதான் அங்க போடான்னாரு, மலைக்கு போடான்னாரு. அல்லேலூயா. எப்படிங்க கிடைச்சிச்சு? அந்த கிடைச்சதை வச்சுதான் மலைக்கு ஓடி போடா என்று சொன்னார். ஆனா மலைக்கு ஓடி போ சொன்னா, அப்படியெல்லாம் ஆண்டவரே உன் கண்கள்ல கிருபை கிடைச்சத. கிருபை கிடைச்சதுனாலதான் மலைக்கு ஓடி போ சொன்னாரு. வெளியே கொண்டு வந்து விட்டு மலைக்கு ஓடி போடா என்று சொன்னார். எதுக்கு? அந்த கிருபை கிடைச்சதுனாலதான். அல்லேலூயா. இப்ப என்னாச்சுன்னா, கிருபை கிடைச்சும் புரோஜனம் எல்லாம் போச்சு. இப்ப என்ன சொல்லிட்டா பாருங்க, அப்படியெல்லாம் ஆண்டவரே உன் கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த நூதனமான உபதேசம் பொல்லாத பேய் நிறைய பேருக்குள்ள எப்படி பேசுறான் பாருங்க. சோத்திரன் யூதாஸ் ஆண்டவர்கிட்ட பேசுன மாதிரியே பேசுறான். சோத்திரன் எப்படி பேசுறான் பாருங்க. அப்படியெல்லாம் ஆண்டவரே, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஆண்டவரே சொல்லிட்டு உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சதுனாலதான் சொன்னாரு, இடே வெளியில கொண்டு போய் விட்டு ஓடுறான்னு சொன்னாரு. இவன் அப்படியெல்லாம் ஆண்டவரே கிருபை கிடைச்சதுன்னு சொல்லி படிங்க. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக பாருங்க, விளங்க பண்ணினீர் சொல்லிவிட்டு இப்ப திரும்ப சொல்றான், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. இன்னைக்கும் திருச்சபைகளில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை என்னால் முடியாது என்று சொல்லி தேவ சித்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோமே தவிர யாரும் தேவ சித்தம் செய்யல. தேவ சித்தம் செய்திருந்தா உன் சபை அப்படியே இருக்காது. தேவ சித்தம் செய்திருந்தா நீ அப்படியே இருக்க மாட்ட. தேவ சித்தம் செய்திருந்தா உனக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்கும். தேவ சித்தம் செய்திருந்தா கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி இருப்பாரு. தேவ சித்தம் செய்திருந்தா உன்னை கீழாக்காமல் மேலாக்கி இருப்பாரு. தேவ சித்தம் செய்திருந்தா உன் பாதையில ஆண்டவர் இறங்கி வந்திருப்பாரு. தேவ சித்தம் செய்திருந்தா உன்னோடு கூட கர்த்தர் வருவார். தேவ சித்தம் செய்திருந்தா உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் அவனை நடத்திருப்பாரு. தேவ சித்தம் செய்யல. யாருமே இன்னைக்கு தேவ சித்தம் செய்யல. சபைகள் தேவ சித்தம் செய்யல. அதனாலதான் சபை இன்னைக்கு வழங்கல. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு கிருபையும் இல்லை. பரமால்டிக்கு ஆராதனை, வாரம் ஒரு ஆராதனை,
ஊழியக்காரங்களுக்கு ஒரே திருப்தி, ஆமென் அன்னைக்கு ஆராதிச்சிட்டோம் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு, மக்கள் வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு ஆராதனையில மக்கள் வரலையேன்னு அழுது ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு ஆராதனையில அற்புத அடையாளம் நடக்கலையேன்னு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையே, நல்ல சாட்சி இல்லையேன்னு சொல்லி அழுது ஜெபிக்க ஆள் இல்லை. ஊழியக்காரங்களுக்குள்ள 1008 பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சோதரம் ஊழியத்தை பார்க்காம அதை இதெல்லாம் பார்த்துட்டு தேவசித்தன்னு சொல்லி இன்னும் ஊழியத்தையும் ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகாமல் ஊழியங்கள்லாம் அப்படியே நிற்கிது, அப்படியே நின்றுட்டு இருக்கு, ஒன்றும் வளரலை. தேவசித்தம் செஞ்சால் தானே வளரும். என்ன சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கர்த்தர்ட்ட எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் பாருங்க. அப்படியெல்லாம் ஆண்டவரே உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சதே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு கிருபை செஞ்சீங்க. ரைட்டு, அடுத்தது மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. இப்பதான் ஆண்டவருடைய ஆலோசனைய இப்போ அலட்சியப்படுத்தி ஆண்டவருடைய ஆலோசனையை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாம சோத்திரம் இப்போ என்ன செய்றாங்க பார்த்தீங்களா? என்னால் முடியாது சோத்திரம், என்னால் முடியாது ஸ்தோத்திரம், ரொம்ப சிரமம்தான், என்னால் முடியாது. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான் பாருங்க, என்னால் முடியாது ஸ்தோத்திரம். எந்த ஒரு வார்த்தையாவது இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களே நான் கேட்குறேன், ஒரு வார்த்தையை சொல்லும்போது அப்படியே கரெக்டாக நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு திருச்சபையில் பேருக்காக ஒரு பிரசங்கம் நடக்கிறத தவிர யாரும் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஏதோ ஊழியக்காரன் கடமைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிடுறான், ஆனால் விசுவாசிகள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நடிச்சு அப்படியே போயிடுறாங்களே தவிர ஏற்றுக்கொண்டு தேவசித்தம் செய்கிறவங்க நிறைய பேர் இல்லை. அதனால் இன்னைக்கு தேவசித்தம் என்று சொல்லுகிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வரல. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றது தேவசித்தம் இல்லை, உன் ஜீவன் தப்ப ஓடி போடான்னு சொன்னார். இவன் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, இவன் இப்போ என்ன சொல்கிறான்? தேவசித்தம். நான் என்ன நினைக்கிறேனோ அதான் தேவசித்தம், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு தேவசித்தம் என்று சொல்லுகிறாங்க சோதரன். ஆனால் தேவசித்தம் இன்னைக்கு பாருங்க, ஊழியக்காரன் சொல்றது ஒன்று, விசுவாசி செய்யறது ஒன்று. அப்போ இதில் தேவசித்தம் நிறைவேறுவதில்லை. இப்போ தூதர்கள் என்ன சொன்னாங்க? வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டாங்க. இவன் அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லி உன் கண்ணில் கிருபை கிடைச்சிது, இப்போ எனக்கு மலைக்கு ஓடி போக முடியாது. ஊழியக்காரன் தேவதூதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு என்னைக்கு முடியாதுன்னு நீ சொன்னியோ அன்னைக்கே உன் தரிசனம் போயிடுச்சு, அன்னைக்கே உனக்குள்ள கிருபை எடுபட்டு போச்சு, அன்னைக்கே உனக்குள்ள ஆசீர்வாதம்லாம் வெளியே போயிடுச்சு. அது உனக்கு தெரியல. லோத்தை விட்டு எடுபட்டு போன அந்த கிருபை தான் இன்னைக்கு ஒன்றை விட்டு எடுபட்டு போயிருக்கு. இதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் சில காலம் ஆகும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் சபையில் என்ன சொன்னாலும் எனக்கு முடியாதுன்னு சொன்னில்ல, அப்போ என்ன ஆவி இருக்கு தெரியுமா உங்ககிட்ட? லோத்தின் ஆவி இருக்கு உங்ககிட்ட. லோத்தின் ஆவியை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது சோத்திரம். கிருபையில் பலப்பட முடியாது, ஆண்டவருக்காக வாழ முடியாது, ஆண்டவருக்காக எதையும் நீ செய்ய முடியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது லோத்தின் ஆவி சோத்திரம். பாத்தியா, லோத்தின் ஆவி என்னது? என்னால முடியாது, அந்த மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுத்தா என்னால முடியாது, கர்த்தர் உன்னோடு பேசுனா என்னால முடியாது சோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லி 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 இன்னைக்கு அப்படியே நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க இடத்துலயே உட்காந்துருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், தேவ சித்தம் செய்யதான் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்தார். தேவ சித்தம் செய்யதான் தேவன் நம்மை அந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அந்த சோதோமாகிய பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்ப தேவ சித்தத்தை செய்யும்படிதான் இப்ப சொல்றாரு, மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். ஆனா இப்ப நீ சொல்ற என்னால முடியாது என்று சொல்லுகிற. உன்னை அந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கு ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற பனிசா? அந்த சோதோம் குமார அக்கினி இறங்கி அழிய போகுது, அதுல நீ அழியக்கூடாது, உன் பிள்ளை அழியக்கூடாது, உன் குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொல்லி உன் குடும்பம் அழியாம காக்கிறதற்காக உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டாரு. அவருக்கு நீ காட்டுகிற முதல் அன்பு இதானா? முதல் மரியாதை இதுதானா? லோத்து காட்டிட்டான், லோத்து அவருக்கு காட்டிட்டான், ஒரு மரியாதையை காட்டிட்டான். என்ன காட்டிட்டான்?
என்னால முடியாது. ஹalleluya. எவ்வளவு துணிகரமா சொல்லிட்டான் பாருங்க. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது சொல்லிட்டான். வாசிங்க. தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை தொடரும். எப்படி? இவங்க தேவசித்தம் செய்ய சொன்னா இவன் என்ன சொல்றான்? தீங்கு என்னை தொடருமா. சொல்லுங்க. தேவசித்தம் செய்ய சொன்னா இவன் சொல்றது என்னது? தீங்கு என்னை தொடரும். அதனால ஆண்டவருக்கு ஆலோசனை, நான் மரித்து போவேன். நானும் மரிச்சு போயிடுவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது. அதோ அந்த ஊர் இருக்கு. நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய். அதற்கு ஓடி போகத்தக்கதாக. அது கிட்டே இருக்கிறது. அது ரொம்ப கிட்ட இருக்குன்னு சொல்றான். சின்னதுமா இருக்கிறது. அது ரொம்ப சின்னதுமா இருக்குங்கிறான். என் பிராணன் பிழைக்க, என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போக நான் மட்டும். அங்கே ஓடி போகட்டும்னு சொல்றான். அது சின்ன ஊர் தானே என்றான். அது சின்ன ஊர் தானே, என்ன அங்கே அமுச்சு விட்டுருன்றான். தேவசித்தம் தடம் புரண்டுச்சா? தேவசித்தம் போயிடுச்சா? லோத்து தேவசித்தத்தை இழந்தானா? பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னைக்கெல்லாம் ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறியோ அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் உன்னை குறித்து துக்கப்படுகிறார். ஆண்டவர் உன்னை குறித்து வேதனைப்படுகிறார். இன்னைக்கு லோத்து பாருங்க, இன்னைக்கு அவன் அப்படி செய்ததுனால நிறைய காரியங்களை இழந்துட்டான். படிங்க, தொடர்ந்து படிங்களேன். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி. பாருங்க, தீவிரமா ஓடுறா. இல்லை, நான் சொன்ன இடத்துக்கு நீ போகாம நீ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி நீ ஓடுற. சரி, ஓடுறா, தீவிரமா ஓடி போடா சொல்றாரு. தீவிரமா ஓடி போறா சொல்றாரு. அப்படியாவது ஓடி போறான்னு சொல்லி ஓடி போட சொல்றாரு. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அப்ப நான் சோதோம் குமாரா மேல அக்கினியை நான் வரிசிக்க மாட்டேன், ஓடுறான்னு சொல்றாரு. ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணத்தையும் அந்த சமபூமியையும் அந்த பட்டணங்களின் எல்லைகளையும் பூமியின் பயிரையும் அழிச்சு போட்டார். அக்கினியை இறங்க பண்ணி அழிச்சு போட்டார். அவன் மனைவியோ, நல்லா கவனிக்கணும், முதல் ஆக்சிடென்ட், நல்லா கவனிங்க, முதல் ஆக்சிடென்ட், மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். ஃபர்ஸ்ட் அட்டாக். அந்த தேவசித்தத்தை மீறி போய் ஃபர்ஸ்ட்ல அந்த சூழ்நிலையில யாருக்கு முதல் பிரச்சனை அப்படின்னா மனைவி தான். அவர் மனைவி உப்புத்தூண் ஆனாள். சோதரன், அவன் மனைவி உப்புத்தூண் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்க. நல்லா கவனிக்கணும். தேவ சித்தத்தை மீறும் பொழுது மனைவி உப்புத்தூள் ஆனாள். யோசிச்சு பார்த்தீங்களா? தேவ சித்தத்தை மீறும் பொழுது இப்ப மனைவியானவள் உப்புத்தூண் ஆனாள். இப்ப மனைவியை இழந்து ரெண்டு மகளையும் அவனும் சேர்ந்து சோவார் என்கிற இடத்துல போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த குடும்பம் சீர்கெட்டு போனது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 2 சந்ததியை அந்த இடத்துல உருவாக்குனாங்க. அந்த சந்ததி இன்னைய வரைக்கும் பூமி எங்கும் சீர்கெட்ட சந்ததியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அம்மோன் புத்திர மோவாப் என்று சொல்லுகிற இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த தகாத விதத்தில் இவங்க பிறந்ததுனால 2 ஜாதி அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சுது. சொந்த தகப்பனை அவங்க என்ன பண்ணாங்க? புருஷனாக்கிக்கிட்டாங்க. அப்படி ஆக்குன அந்த நேரத்தில் தான் அங்கே தேவன் இந்த பிரச்சனைகளை அங்கே உண்டு பண்ணினார். பாருங்கள், அப்போ தேவன் சொன்ன இடம் தேவ சித்தம், ஆனால் இவங்க போன இடம் ஆண்டவருக்கு விரோதமான இடம். பார்த்தீங்களா? இன்னைக்கும் திருச்சபை இப்படி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரங்க இப்படி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாச மக்கள்லாம் இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தரும் தேவனுடைய சித்தத்தை முழுசாக செய்யறது இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆண்டவர் சொத்தை, அது சொத்தை, இது சொத்தை, இப்படிலாம் சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நீ தேவ சித்தம் செய்யவில்லை. அதனால தான் இப்பொழுது நிறைய பேருக்கு ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சரியான வளர்ச்சி இல்லை, சரியான ஆவியின் முதிர்ச்சி இல்லை, சரியான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் போவதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா
அப்படின்னா, அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சித்தம் இன்னும் நம்ம செய்யலை. சொல்லுங்க, தேவ சித்தம் இன்னும் நம்ம செய்யலை. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல. தேவ சித்தத்தை நம்ம விரும்பாம என்ன பண்றோம்? நம்ம மனசு மாமிசமும் விரும்பினபடி நம்ம சில விஷயங்களை நம்ம பண்றோம். அதனால தான் கர்த்தர் பாருங்க, இன்னும் நம்ம எல்லைகள்ல ஆசீர்வாதங்கள் துளிர் விட மாட்டேங்குது. பார்த்தீங்களா? துளிர் விட மாட்டேங்குது. இப்போ லோத்து தேவ சித்தத்தை மீறி போனதுனால லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆனாள். சோதரி, இன்னைக்கும் அது ஈராக்கில் அந்த உப்புத்தூண் இருக்கிறது. ஈராக்கில் இன்னைய வரைக்கும் அந்த உப்புத்தூண் இருக்கிறது. லோத்தினுடைய மனைவி உப்புத்தூண் ஆனது இன்னைய வரைக்கும் அந்த உப்புத்தூண் தொட்டு நக்கிட்டு வராங்க. டூரிஸ்ட் பிளேஸில் போகிறவங்க எல்லாம் அதை போய் என்ன செய்கிறாங்க? தொட்டு நக்கிட்டு வராங்க. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைய வரைக்கும். எல்லாரும் அந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே ஒரு முறை சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தம் செய்யாத அத்தனை பேரும் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தேவ சித்தத்தை நாங்கள் செய்வது எப்படி என்று சில காரியங்களை ஆண்டவரே மனதிலே வைத்து நாங்கள் தேவ சித்தத்தை, எங்களுடைய மன விருப்பத்தை அல்லது தீர்மானத்தை ஆண்டவரே தேவ சித்தம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவ தீர்மானம், வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியங்களை எங்களுக்கு அந்த கால வேளையில் பேசுனீங்க. இதில் தேவ சித்தம் செய்யாத லோத்து குடும்பம் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான பாதையில் ஓடி பல இழப்புகளை சந்தித்தார்கள். இப்பொழுதும் எங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் லோத்தின் குடும்பத்தை போல் இராமல் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய, தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாக எங்களை இந்த கால வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.